அளவு கரவை சுத்திட்டு இருக்கும் ஆட்டார போட்டு இருபது சரி நின்னுங்க. அது எண்ணெய் ஊற்றுறது எண்ணெய் ஊற்றிட்டு சீக்கிரம் ஓரம் நின்றுச்சா குத்தி போடுறீங்க. அப்படிதான் ஒரு வாரம் குத்தி போட்டு போடுறதுங்க. சைடில் இருக்கிறவங்க ஒரு வாரம் ஒதுக்கிடுவாங்க. கரவை அப்பதான் நான் கொண்டு வரக்கூடிய நேரம். பொதுமக்கள் தயவு செய்து எந்த இடையூறு இல்லாமல் கரவம் கொண்டு வரும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வேடிக்கை பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். தங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சாமி சிலைக்கு முன்பதாக வெள்ளூர் வேடம் கொடுத்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அதே போல் சாமிக்கு சிலைக்கு பின்னாடி சூறையிடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். எந்த பொருள் சூறையிட்டாலும் சாமி சிலைக்கு தீவிரமாக இருந்து சூறையிடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். கரகம் எடுத்து வரும் மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குமாறு அன்பட வேண்டுகிறோம். வேடிக்கை பார்க்கும் பொதுமக்களுக்கு நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். கரகம் எடுத்து வரும் மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குமாறு அன்பட வேண்டுகிறோம். நான் கோயில் இருக்கிறேன். குருட்டில் அப்படி கோயிலுப்பா. நேரம் வந்துங்க அகஞ்சலி கோயிலுக்கு கேட்டு கூட்டம் வந்துட்டே இருப்பாங்க பாரு. கரவெல்லாம் எடுத்து வந்து பார்க்கலோட சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சீக்கிரம் அண்ணா எடுத்துக்கு. முன்னே வர பொதுமக்கள் பேசு ஓரம் இல்லைங்க. ஆட்டாருக்கு வரும்போது இரவு புறக்க போய் பாருங்க. ஒரு ஓரம் நீங்க வேடிக்கை பாருங்க. அளவுக்கு ஒரு மக்களுக்கு கரவெடுப்பதை பேசி எந்த கேப்பெல்லாம் ஒரு வாரமா நின்றுவாங்க. அப்பதான் வர தெரியும். வேடிக்கை பார்க்க முடியும். அவசியம் நடுவில் நீங்க தான் எப்படி ஆடிட்டு வருவாங்க. காரைக்காலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அக்னி மாரியம்மன் திருவிழாவிற்கு வருகை கொண்டுள்ள விடுதலை பொதுமக்கள் அனைவரையும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் கோயில் கமிட்டி சார்பாகவும் வருகை என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சாமி சிலைக்கு முன்பதாக இருக்கிற பொறுத்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஊர்ல தெரியும் உள்ளூர்ல எல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்கா தெரியும். ஏன் தெரியுமா?